வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்னைக்கு என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, உத்வேகம் என்பது முடிவதில்லை. இதுதாங்க தலைப்பு. அதை ஆங்கிலத்தில் சொன்னோம்னா இன்ஸ்பிரேஷன் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் சில கருத்துக்களை பற்றி நம்ம பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போது இன்ஸ்பிரேஷன்னா நம்ம எதை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து எடுத்துக்குவோம். நம்ம குழந்தை பருவத்தில் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பள்ளி பருவத்திலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பள்ளி பருவத்திலேருந்து நமக்கு யாரையோ ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு தலைவராக இருக்கலாம், நம்ம புத்தகத்தில் படிக்கிற ஒரு பெரிய தலைவர்களை பற்றி இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தாவாக கூட இருக்கலாம். யாராக வேணாலும் இருக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அங்கிளாக இருக்கலாம். யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நேரில் பார்க்குற உங்களை விட ஒரு சீனியராக இருக்கலாம். யாரை பார்த்து வேணாலும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகலாங்க. அது இன்ஸ்பிரேஷனுக்கு மட்டும் எப்பவுமே இரு முகங்கள் உண்டு. அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நான் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய தலைவர்கள்னு நம்ம சொல்லியிருப்போம், விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லியிருப்போம், அல்லது பக்கத்து வீட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஒரு அல்லது நமக்கு சீனியர் அப்படின்னு சொல்லியிருப்போம், அல்லது நம்மளை விட சின்னவங்க யாராவது இருந்தால் அவங்கள பார்த்து கூட நம்ம இன்ஸ்பயர் ஆகிடுவோம். இதில் நம்ம எந்த விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோமோ அதை நம்ம செய்து முடிக்க முயற்சி பண்ணுவோம். இப்போது ஒரு பெரிய தலைவர் பார்த்து அவரை போல் நான் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு விளையாட்டு வீரரை பார்த்து நம்ம யோசித்தோம் அதே மாதிரின்னு சொன்னால் அது ஒரு இன்ஸ்பிரேஷன், நல்ல இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்க முடியும். அல்லது ஒரு ஆராய்ச்சியாளரை பார்த்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்களே, அது மாதிரி நம்மளும் ஒரு சயின்டிஸ்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் இதுவே மற்றவங்க, அதாவது எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அதில் ஒரு நல்ல அவர் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார், அவரை மாதிரி நான் தொழிலதிபராக வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். இதுவே யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஒரு புதிய நபர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா அந்த புதிய நபர் ஒரு புகைப்பிடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ புகைப்பிடிக்கிறத பார்த்து நமக்கும் ஒரு ஆசை வந்ததுன்னா அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளும் அது மாதிரி புகைப்பிடிக்கணும், அவர் எவ்வளோ ஸ்டைலாக புகைப்பிடிக்கிறாரு அது மாதிரி நம்ம புகைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பழக்கங்களை நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணால் அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். அதனால் இன்ஸ்பிரேஷனுக்கு எப்பவுமே இரண்டு முகங்கள் உண்டு. நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு யாரை போல் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகவே வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்பிரேஷன் படி நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிட்டீங்க, அதாவது நீங்கள் நினச்சதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஒரு உத்வேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தமிழில் சொல்லும்போது. இந்த உத்வேகம் அப்படிங்கிறது ஒரு முடிகிற கதை இல்லைங்க, இது ஒரு தொடர்கதை மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு தலைவரை பார்த்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிங்கன்னா உங்களை பார்த்து உங்களை மாதிரி வரணும்னு இன்னும் 2 பேர் முயற்சி பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து இன்னும் 2 பேர் முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் தொடர்ந்து இருக்கிறதுனால தான் அதை ஒரு உத்வேகம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கே தெரியாமல் நம்மளை ஃபாலோ பண்ணி யாராவது நம்மளை மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ சின்ன குழந்தைகள் கூட பார்க்கலாம், எங்கள் அப்பா மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும். இப்போது 5 வயசு இருக்கிற குழந்தைகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய டேடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போது 5 வயசு இருக்கிற குழந்தைக்கு அவங்களுடைய அப்பா தான் பெரிய ஹீரோவாக தெரிவார். ஏன்னா அப்பா செய்கிறது எல்லாமே அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் 10 வயசு ஆகும்போது அவங்க அப்பா செய்கிறது அந்த குழந்தைக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது வயசு ஏற ஏற தான் தெரியும். அது வேற ஸ்டோரி, அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். இப்போது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒருத்தர் செய்கிற செயல் நம்மளை ஈர்த்துது, அதே மாதிரி நம்ம செய்ய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், உத்வேகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு தூண்டுதல்னு கூட நம்ம சொல்லலாங்க. இதை வேறு வேறு வார்த்தைகளில் நம்ம சொல்ல முடியும். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதுல நல்ல இன்ஸ்பிரேஷன் அல்லது ஒரு தீய பழக்கத்துக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னோம். தீய பழக்கம்னா புகைப்பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, இங்கே சொல்ல முடியாத எவ்வளவோ தீய பழக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிறதும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதை ஒரு உத்வேகம் தான் எடுத்துக்க முடியும். என்ன
அதனுடைய முகம் வந்து எதிர்மறை முகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எதிர்மறை முகமும் இந்த இன்ஸ்பிரேஷனுக்கு உண்டு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தவறான விஷயத்த பண்றாரு, அதை பார்த்து அது நல்லா இருக்குதே அப்படின்னு அந்த தவறான வழிக்கு போறதுக்கும் மனித இனம் தயாராக தான் இருக்குதுங்க. அதனால நம்ம இந்த உலகத்துக்கு எதை கொடுக்குறோம், நம்மளை பார்த்து 4 பேர் நம்ம வழியில வந்தா இந்த சமுதாயம் முன்னேறும், நம்ம நல்ல வழியில போகணும், நல்ல வழியில முன்னேறணும் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய அடையாளங்கள் எல்லாமே வந்து நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை நம்ம வந்து விதைக்கிறோம்னு சொல்ல முடியும். நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுவே நம்ம ஒரு தீய பழக்கத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி அல்லது நம்மளை பார்த்து ஒரு தீய பழக்கத்தை கற்றுக்கிற மாதிரி நம்ம ஒரு நபராக இருந்தோம்னா நம்ம அதுலேயும் ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்குனவராக இருப்போம், உத்வேகத்தை உருவாக்குனவராக இருப்போம். அந்த காரணத்தினால நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் அந்த தீய வழிக்கு வந்தாங்கன்னா அதற்கான பலனும் நமக்கும் கிடைக்கும். நம்ம நல்லதை விதைச்சோம்னா நல்ல மரம் வளரும். இதுவே வந்து ஒரு தீய மரம், ஒரு விஷச்செடியை விதைச்சோம்னா அது வந்து பெருசாக வளர்ந்து நிற்கும். அதை சுற்றி உள்ளவங்க எல்லாத்துக்குமே அந்த விஷம், அந்த விஷச்செடியினுடைய பலன் பரவத்தான் செய்யும். அதனால் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம எதை இன்ஸ்பிரேஷனாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். மற்றவங்ககிட்டருந்து என்னத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு எதை கற்றுக் கொடுக்க போகிறோம், எந்த உத்வேகத்தை விட்டுட்டு போகிறோம், அல்லது நம்மளை பார்த்து என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது முடிவே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற உத்வேகம் அப்படிங்கிறது என்றைக்குமே முடியவே முடியாது அப்படின்றத நம்ம மறுபடியும் ஆணித்தரமாக சொல்லிக்கலாம். உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் உங்களை மாதிரி வரணும்னு நினைப்பாங்க. அது வந்து அவங்க உங்களை மாதிரியே வரலன்னாலும் உங்களை பார்த்து ஒரு முயற்சியை செய்கிறாங்க இல்லைங்களா, அது அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து முடிப்பாங்க. அதனால் நம்ம எல்லாமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கமாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.